ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 8 பார்க்குறோம். இது ஒரு டைப் ஆஃப் 2 மார்க் கொஸ்டின். ரைட் த குவாட்ராட்டிக் ஃபார்ம் கரஸ்பாண்டிங் டு த மேட்ரிக்ஸ் ஏ. இதுவரையும் நமக்கு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்து மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதனுடைய கரஸ்பாண்டிங் குவாட்ராட்டிக் ஃபார்மாக கேட்குறாங்க. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். இப்போ நம்ம இதனுடைய ஆன்சர் போட்டுடலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான் இதனுடைய ஆன்சரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். குவாட்ராட்டிக் ஃபார்மில் ரோ காலம் மேட்ரிக்ஸ் இருக்குது. ரோவுக்கும் காலத்துக்கும் நம்ம வேரியபிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட்னு வச்சுக்கிறோம்னா குவாட்ராட்டிக் ஃபார்ம் எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்ப்போம். த குவாட்ராட்டிக் ஃபார்ம் இஸ் இப்படி எழுதுனா போதும். குவாட்ராட்டிக் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டயகனல்ஸ் எலிமெண்ட்ஸையும் நான் டயகனல்ஸ் வச்சு நம்மளால் குவாட்ராட்டிக் ஃபார்ம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நான் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறேன். டயகனல்ஸ் எல்லாம் என்ன டேர்ம்ஸில் வரும்னா ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே டயகனல் எலிமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டயகனல்ஸ் எலிமெண்ட்னா 1, அப்புறம் -2, அப்புறம் -3. ஸோ குவாட்ராட்டிக் ஃபார்ம் நமக்கு எப்படி கிடைக்கும்னா 1 × x² -2y² -3z² வரும். நான் x y zன்னு வேரியபிள் நேம் கொடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த டயகனல்ஸுக்கோட கோஎஃபிஷியன்ட் வேரியபிள்ஸ் என்ன வரும்னா ஸ்கொயர் டேர்மில் வரும். x², y², z² வரும். அந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து நான் குவாட்ராட்டிக் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது நான் டயகனல் எலிமெண்ட்ஸ். இந்த டயகனல் போக மீதி இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் இப்போ நம்ம ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஃபார்முலா கொண்டு வர போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த xy டேர்ம், இந்த நம்பரை நான் கொண்டு வர போகிறேன். ஸோ இங்கே x y z நம்ம நேம் கொடுத்ததுனால இது xy பிளேஸில் இருக்கிற நம்பர் -2. xy பிளேஸில் இருக்கிற நம்பர் அங்கே 2 இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ளஸ்ஸு 4xyன்னு எழுத போகிறோம். ஏன் 4 எழுதுகிறோம், இதை 2வால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா குவாட்ராட்டிக் ஃபார்மிலிருந்து மேட்ரிக்ஸ் வரும்போது 2வால் டிவைட் பண்ணுவோம். குவாட்ராட்டிக் ஃபார்மிலிருந்து மேட்ரிக்ஸிலிருந்து குவாட்ராட்டிக் ஃபார்ம் வரும்போது 2வால் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இந்த பிளேஸு xy பிளேஸு 2வால் மல்டிப்ளை பண்ணால் 4xy. அடுத்தது ப்ளஸ்ஸு இந்த பிளேஸ் என்ன, இந்த நம்பருக்கு இப்போயே நம்ம எழுதிடுவோம். ஸோ எக்ஸு இசட்டு பிளேஸு அங்கே 3 இருக்குது. 2வால் மல்டிப்ளை பண்ணால் 6x z அந்த நம்பருக்கு எழுதியாச்சு. அதே தான் இந்த பக்கமும் வர்ற 3க்கும் செட் ஆகும். ஏன்னா இது வந்து சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸு. சரி, அடுத்தது இன்னும் பெண்டிங் இருக்கிற நம்பர் எது, YZ இந்த பிளேஸ் நம்பர். அப்போ YZங்கும் போது மைனஸ் இருக்கிறதுனால -2வால் மல்டிப்ளை பண்ணால் 8, YZங்கிறதுனால அந்த YZ வந்துருச்சு அப்படியே =0. இதுதான் இந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏவோட கரஸ்பாண்டிங் குவாட்ராட்டிக் ஃபார்ம். ரொம்ப சிம்பிள். குவாட்ராட்டிக் ஃபார்ம்லேருந்து எப்படி மேட்ரிக்ஸ் கொண்டு போகிறோமோ மேட்ரிக்ஸ்லேருந்து குவாட்ராட்டிக் ஃபார்மையும் கொண்டு வரோம். இந்த டைப் ஆஃப் ஒரு 2 மார்க் கொஸ்டினும் நம்மளால் மார்க் வாங்க முடியும்.